வணக்க நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் குமார்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, வாக்காளர் அட்டை பெறுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பல பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய வகை வாக்காளர் அட்டை நீங்க இனி பெறணும்னு சொன்னா, சேவை மையத்துல இந்த வகையான வாக்காளர் அட்டை பெற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, பல பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய வகையான வாக்காளர் அட்டை நீங்க பெறணும்னு சொன்னா, நீங்க இனி ஒன்லி ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணி பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த புதிய வகையான பல பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த வாக்காளர் அட்டையை நம்ம வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி அப்ளை பண்ணி பெறுவதுன்னு சொல்லிட்டு தான் அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓட்டர் ஸ்பேஸ் விட்டு gov.in அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு ஹோம் பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ் பார்த்துருங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பாருங்க, voters.eci.gov.in. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டும் இருந்தால் நீங்கள் லாகின் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இல்லை, நான் புதுசாக தான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செகண்டரி ஆப்ஷன் சைன் அப் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. நான் சைன் அப் அந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேப்சாயை இதில் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும், உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஒன்ஸ்லி உங்கள் டீட்டெயில்ஸ், உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டு நம்பர் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தா போதும். யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அதில் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்தா உங்களுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாயை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துட்டு லாஸ்ட்டு லாகின் கொடுத்துருங்க. நான் எல்லாமே டைப் பண்ணுறேன். நான் எல்லாமே டைப் பண்ணி லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னும் இதில் நிறைய ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் ஃபார்ம் 6, 6A எல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபார்ம் 8ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணா இதில் கேட்டிருக்கேன் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் செல்ஃபா அதரான்னு கேட்டிருக்கு. நீங்கள் செல்ஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணால் நம்முடைய ஆல்ரெடி நம்ம ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருப்போம். அது நமக்கு ஷோ ஆகுது. கீழே சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். நம்முடைய பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாம் ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷன் கேட்டிருக்கு. அப்ளிகேஷன் என்ன டைப்னு கேட்டிருக்கு. நீங்கள் இதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் பாருங்க, இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. கொடுத்தா நம்ம ஆல்ரெடி நம்முடைய ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்கலாகவே அதில் ஃபில் ஆயிரும். எல்லாமே ஒன்றும் கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடைசியில் ஒரு ஆப்ஷன் பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தொலைஞ்சிட்டு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மல்டி லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தள்ளி செகண்ட் இல்லாட்டா தேர்டு அதில் ரெண்டில் ஏதாவது கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் ஆப்ஷன் அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த டேட்
ஷோ ஆகும். நீங்கள் என்ன அப்ளை பண்ண அந்த டேட்டு ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பிளேஸை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சா இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னால் பிளேஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த கேப்சர் டைப் பண்ணிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி கொடுத்த நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக அதில் ஷோ ஆகும். அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டு சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு செல்லுக்கே வரும். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மெசேஜாக ஷோ ஆகும். ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புதிய ஓட்டர் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 மந்த்துக்குள்ளாலே உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கே டைரக்டா வரும். ஸோ இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவை. நீங்க ஒன்லி இந்த மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.